ஜோரா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். கண்ணியமானவர்கள் ஆண்கள் என்றால் ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். கண்ணியமானவர்கள் யார் தெரியுமாங்க? பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யார பார்க்கும் தெரியுமாங்க? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்த ஆள சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். வலது கண் இருக்கும் பெண்ணொருத்தி மேல அட இடது கண்ணும் மேயும் அப்பா இன்னொருத்தி மேல ஜீஞ்சக்கா 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 குளிச்சது கொண்ட பொண்ணு கோவல குயில அடிக்கட்டவா ரெண்டவா ஆகுது குயில ஜீஞ்சக்கா 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 ஜீஞ்சக்கா. அப்புறம் பாட்டு இருக்கு. நான் உண்மையில கேட்கிறேன், நிறைய ஆண்கள் தாடி வைத்திருக்கிறார்கள்ல. இந்த ஐயா கூட தாடி வச்சிருக்காரு. ஏன் ஆண்கள் தாடி வைத்திருக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலுக்கு வரதவா? ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? சேவ் பண்ண காசு இல்லையா? தெரியாதா? உனக்கு என்னடா தெரிஞ்சு தெரியாம அவன் தான் வந்தவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்கள் சைடுல பதில் சொல்லுங்க. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறீங்க? லவ் பண்ற பொண்ணு ஏமாத்திட்டு போகுது, காதல் தோல்வி, இதெல்லாம் நாங்க நம்பணும். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்கன்னு நிறைய பதில் வந்துச்சு. காதல் தோல்வின்னாங்க, பிளேடு வாங்க காசு இல்லைன்னாங்க, அழகுங்கிறாங்க, எனக்கு பதில் தெரியலங்கிறாங்க. ஆனா ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள் தெரியுமா? ஏன் தெரியுமா ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் என்ன ஐயா தாடியை சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏங்க முத்தம் வாங்கியிருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இல்லாட்டி என்ன பண்றது? ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலைதான் என் தாடி. அதற்கு காரணம் ஒரு லேடியா? இப்ப சமீபத்துல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் உள்ளவங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிறாங்க. அதுக்கு பையன் இந்த மாதிரி திருவிழா நாட்கள்ல பொண்ணை பார்த்தோம்னா இந்த பெண்கள் அழகா கலர் கலர் புடவை கொடுத்து தாவான் எடுத்துட்டு வருது இல்ல, அந்த பொண்ணை பார்த்தோம்னா ஒரு பிட்ட போடுறான். உன்னை பார்க்க நானு ஐயோ வந்து நிப்பேன் டானு கொக்கி போட்டு இழுக்கும் ஓ கண்ணு மீன். உன்னை பார்க்க நானு ஐயோ வந்து நிப்பேன் டானு கொக்கி போட்டு இழுக்கும் ஓ கண்ணு மீன் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுது? உடனே ஆஃப் ஆயிடுதா? அந்த பிள்ளை பதில் என்ன சொல்லுது? எங்க அப்பா கொஞ்சம் ஃபிட்டு, எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வேணாம் நீ நிறைய கொஞ்சம் கட்டு, நீ நிறைய கட்டுடா, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்குது. உடனே இந்த பையன் விடுறானா? ஏ வண்டி மாடு பூட்டி அந்த மாட்டோட ஓட்டி ஊரத்தி காட்டி போக சீட்டி அப்படிங்குது. உடனே இவன் என்ன சொல்றான்? அவன் சொன்ன உடனே இந்த பிள்ளை என்ன சொல்றான்? கவலைப்படுறானா? நான் வைக்க மாட்டேன் தாடி, நீ ஓடி ஓடி. அடுத்த நிமிஷம் பிளேட்டை மாத்திடுறாங்க. ஆனா இந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? நான் வேணா சொன்ன சும்மா நீ கோச்சுக்காத ஆமா உன்னை மட்டும் தாண்டா பிடிக்கும் என் கோபக்காரமா அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுதும். ஆனா அதுக்கும் அந்த பையன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓ மனசு எனக்கு வேணாம், ஓ பழசு எனக்கு வேணாம், ஓ மனசு எனக்கு வேணாம், ஓ பழசு எனக்கு வேணாம், நீ ஆட்டி வச்சு பார்க்க நாங்க என்ன டாக்கிங் தாமா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கிறான். ஆனா கடைசி அந்த பொண்ணு என்ன சொல்லு தெரியுமா? பொண்ணுங்கன்னா மவுசு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், பொண்ணுங்கன்னா மவுசு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ரசிக்க பழகி பாரு அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னான்னா என்ன அர்த்தம்? பெண்கள் மனசு என்னைக்குமே இளமையான மனசுதான், இளகின மனசு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்ரா அக்கா பேசுறாங்க. சமையல் இது அது இது நீங்க என்ன சொன்னாலும் என் வீட்டுல நாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் பட்டிமன்ற பேச்சாளர் வேகமா நம்ம டிவி ஷூட் அதெல்லாம் போனாலும் நான் வேலை பார்க்கிற பொண்ணு மாதிரி இருக்கிறா இல்லையா? உண்மையில எல்லா வேலையும் எங்க வீட்டுல நாங்க தான் பார்ப்போம். அக்கா வந்து பாருங்க கையை கொடுங்க. பெண்களுடைய உள்ளங்கை சாஃப்டா இருந்தா என்ன அர்த்தம்? பெண்களுடைய உள்ளங்கை சாஃப்டா இருந்தா என்ன அர்த்தம்? எருவு மாதிரி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு வெக்கமே இல்லாம கைய வேற வந்து குடுக்குறீங்க. ஆனா உண்மையிலே எங்க வீட்டுல எந்த துணி கசங்கி இருந்தாலும் எல்லா சேலை புடவை எல்லாத்தையும் நான் தான் அயன் பண்ணுவேன். எந்த துணி கசங்கி இருந்தாலும் நான் தான் அயன் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் குடும்ப ஸ்திரீ, நான் தான் எல்லாத்தையும் அயன் பண்ணுவேன். உண்மையிலேயே
என்ன பத்தியா விட்டு கொடுக்கும் பண்பு யாருக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டுப்பட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக சூரியன் எஃப்எம் புகழ் திருமணத்திற்கு முன்பே என்று பேசுவதற்காக ஜபாஸ்ரீ சார் வராங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தறி கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. குடும்ப ஸ்திரீகளும் கைத்தறி கொடுக்குறாங்க, ஸ்திரீகளும் கைத்தறி கொடுக்குறாங்க. எல்லாமுள்ள இறையருளின் சிறப்பினை வேண்டி போற்றுதலுக்கு முன்னால் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேலப்பநாடார் ஒரு அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் புரட்டாசி திருவிழாவை இங்கே சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்கு ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தாமே எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கே ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மனை வணங்குகிறேன், என்னை பெற்றோரை வணங்குகிறேன், இயற்கை வணங்குகிறேன், கடைக்குட்டி தங்கமாகிய நடு உள்ளிட்ட அவையோரை வணங்குகிறேன், இங்கே கூடியிருக்கின்ற நேய நெஞ்சங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவு பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவு பொருள் உண்டு அவர் வீட்டில். அத்தனையும் தேடாமல் எதையும் நாடாமல், அத்தனையும் தேடாமல் எதையும் நாடாமல், அத்தனையும் பெற்றவர் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. காமராஜா காமராஜா எங்கள் காமராஜா என்று கர்ம வீரரின் புகழ் பாடும் சான்றோர்கள் மக்களையும் வணங்கி நாமெல்லாம் சான்றோர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நாங்க இருக்கிற எல்லோரும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள், நாம் எல்லோரும் சான்றோர் குலத்தில் நாடார் குலத்தில் பிறந்தது மகிழ்ச்சி. உண்மையிலே நல்லா கைத்தட்டலாம். ஏன்னா 4 நண்பர்கள் இருந்தாலும் அது நாடார் நண்பர்களா இருக்கணும்பாங்க. அத்தனை சிறப்பு வாய்ந்த நம் மக்கள் முன்னால் நிற்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு உண்மையிலேயே ரொம்ப நல்ல தலைப்பு. மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா பின்பா? அதே சித்ரா வந்தவொடனே கேட்டா கூறு கட்ட குக்கர் எங்களை பாரு. அதுவும் இன்னைக்கு இல்லாம இன்னைக்குதான் நீங்க அழகா அந்த ஷர்ட் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியாம்மா? எங்க வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து கூறு கட்ட குக்கர்னு சொல்லலாமா? வேற யாரும் சொன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேமா. எங்களை பார்த்து குக்கருங்கிறது ஒரு குத்து போனி, குத்து போனி எங்களை பார்த்து குக்கருங்க. வருத்தமா இருக்குமா? இல்ல நான் கூட இட்லி சட்டின்னு சொல்லுவீங்களோ. இட்லி சட்டியா? அதுக்கு இது பரவாயில்ல. ஆமா, அதை விட பெருசு இது. இட்லி அண்டா. ஆமா, பக்கத்துல ஒரு சிண்டெக்ஸ் டேங்க். உட்கார்ந்துகிட்டு எங்களை பார்த்து குக்கரு நக்கருங்க. ஆமா ஆமா ஏமா நீ கையை தூக்காதம்மா, எனக்கு இந்த யானை தும்பிக்கையை தூக்குன மாதிரி இருக்கு, பயமா இருக்குது, ஓரமா நிக்க வேண்டியது. ஆமா என்ன முடிஞ்சு வந்து இல்ல அழகா கமிட்டிக்காரங்க வந்து மாலையை போட்டாங்க, பார்த்தோட எனக்கு சந்தோஷமா இருந்தது. போனா என்ன போவாட்டி என்ன நீங்க பேசுங்க சார். இல்ல எல்லாருக்கும் மாலை போட்டாங்க இல்லாம கல்யாண காட்சியை நினைவுபடுத்திச்சுங்க. அதை நினைச்சா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த சொடமலசாமி கோயிலுக்கு வெட்டதுக்கு ஆட்டை விட்டுருப்பாங்க தெரியுமா? மஞ்சள் எல்லாம் தடவி மாலையை போட்டு அழகா நமக்கு மாலையை போட்டு விட்டுருப்பாங்க. கடைசியில் அதை எங்க கூட்டு போறாங்க? கோயிலுக்கு போய் நம்மளே அப்படித்தான் மாலை போட்டு அங்க டண்டக்கு 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 டண்டக்குன்னு கொண்டு அங்க ஜோலியா முடிச்சிருந்தாங்க. இந்த கல்யாண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா? மகிழ்ச்சி. அப்பான்னு ஒண்ணு சொன்னா என்னமோ இவங்க கையில காலில் கிடக்கலாம் அத்தமா. ஆனா அத்தாங்கிறது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆனாங்கிறது தமிழ்ல முதல் வார்த்தை, இன்னங்கிறது தமிழின் கடைசி சிறப்பு நன்னகரம். அந்த வாழ்க்கையில் ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த கணவனாகப்பட்டவன் முதலாகவும் கடைசியாகவும் எல்லாமாக இருக்கிறனாலதான் அவனுக்கு அப்பான்னு பேரு. ஆனா அந்த பாதத்தை அதே மாத்திட்டாங்க. எப்படி தெரியுமா? எப்படி? என்னைக்கு உங்களை கல்யாணம் முடிச்சோமோ அன்னைக்கே நம்ம அப்பா அம்மா உறவா அர்த்தம், அதனால அர்த்தம். நம்ம அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் அர்த்தம், அதனால அர்த்தம். நம்ம நண்பர்கள் உறவெல்லாம் அர்த்தம், அதனால அர்த்தம். கடைசியில நம்ம வாழ்க்கையவே அர்த்தம், அதனாலதான் அர்த்தம். அதானங்க உண்மை, அதனாலதான் அர்த்தம். இப்போ கேட்கிறேன், பெண்களுக்கு சரி ஆண்களும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சின்னா யாராவது கையை தூக்குவோமா? ஏமா பெண்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா வீட்டுல தேவதை மாதிரி இருந்திருப்பீங்க, அப்படித்தானம்மா? நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துல எந்திருப்பீங்க, நல்ல சாப்பாடு, எவ்வளவு ஒரு இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்களா? என்னைக்கு இந்த சொட்டத்தரையனுக்கு கல்யாணம் முடிச்சீங்களோ அன்னையில இருந்து சீரழிவுதானமா? என்னைக்காவது நிம்மதியா இருந்திருக்கீங்களா? கரெக்ட் சார். பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும்
வித்தியாசம் இருக்கு. சாப்பிடாம கொள்ளாம வேலை செஞ்சா அது புகுந்த வீடு, சாப்பிடுறத மட்டுமே வேலை செஞ்சா அதுதானே எங்க பிறந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா அந்த புள்ளியெல்லாம் இருக்கும். என்னைக்கு இவனோட கல்யாணம் முடிச்சுக்கிட்டு என்னைக்காவது நிம்மதியா இருக்குமா? குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தும் பெண்களுக்கு ஒரு கோயில் கட்டலாம்னு சொல்லுவாங்க. இப்ப கூட ஒரு சம்பவம் நடந்து 2 குழந்தைகளை ஒரு கிணத்துல தள்ளிட்டு நேர்த்தி சம்பவம் கைத்தாறு பக்கத்துல அப்படித்தானையா? அந்த பெண்ணும் ஒழுங்க காரணம் இப்படி குடிகார கணவன். இப்படி ஊதாரித்தனமான கணவனோ மனைவியோ வாழும் அந்த குடும்ப வாழ்க்கையில எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கு? மகிழ்ச்சி இருக்குமாமா? யாருனாலும் சொல்லுங்க, ஆணோ பெண்ணோ, நான் இருவருக்கும் கேட்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அது ஒரு வித நல்ல ஒரு பாசமான குடும்ப வாழ்க்கை. எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா எங்க குடும்பம்? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் நீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்றாக, அன்பாலே இணைந்து நின்றோம் கண்ணுக்குள் கண்டாக. அப்படி ஒரு பாசத்துல ஒரு பாதையில் போயிருப்போம். ஒரு கடல் மிட்டாய் வாங்கி கடிச்சு தின்னுவாங்க அண்ணன் தம்பி 4 பேரு. பிச்சைக்கார குடும்பமா? பாசக்கார குடும்பம். அப்படி ஒரு வழியில போவோம், ஒரு பாதையில போவோம், ஒரு தட்டுல சாப்பிட்டா எவ்வளவு மகிழ்ச்சி. என்னைக்கு மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் முடியுதோ, மூத்த அண்ணி சொப்பன சுந்தரி வலதுகால் எடுத்து வீட்டுக்குள்ள வருவா, அண்ணன் தம்பி ஆளுக்கு திசையா போயிருவோமே இல்லையா? என்னைக்காவது புரிஞ்சுக்கிற அண்ணன் தம்பியை சேர்த்ததா ஒரு பெண்ணை சொல்ல முடியுமா? ஆனா நான் சொன்ன மாதிரி சொல்லலாம், சேர்ந்து இருந்த அண்ணன் தம்பிகளை பிடிச்சதா பல குடும்பத்துல நம்ம உதாரணம் காட்டலாம். எங்க கூடி மகிழ்ச்சி இருக்கு? குடும்பம் தான் கொடு கூட்டு இன்பம்னு சொல்லுவாங்க. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்றும் அது போல வாழ்க்கை ஓடவே 2 அன்புள்ளம் தேவை. இந்த குடும்பத்துல அந்த வண்டிக்கு அச்சாணி மாதிரி 2 பேரும் சரியா இருக்கணும். எங்க இருக்கு? பல குடும்பங்கள பிரச்சனையா இருக்கு. இப்ப குடும்பத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஃபேமிலி. அத சொன்னோம், வாய் நிறைய சீனி எழுதி போடணும். ஏன்னா யாரெல்லாம் பேமொழி முடிச்சுட்டு இருக்கோமோ கல்யாணம் ஆயிட்டு அர்த்தம். அதானையா உண்மை? என்ன பாடு ஒரு பாட்டு அழகா பாடினீங்க. மணமகளே மருமகளே வாவா, உன் வரது காலை எடுத்து வைத்து வாவா, குணமிருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. அழகான பாட்டு. இந்த பாட்டை இப்ப கேட்டாலும் அந்த வீட்டுக்கு புது பொண்ணு வந்திருக்கு எல்லாரும் போய் வேடிக்கை பார்ப்போம். அப்படிதானையா? அட்ல சில வரிகளை மாத்திட்டாங்க. எப்படி தெரியுமா? மணமகளே மருமகளே வாவா, வலது காலம் ஒடிச்சு வைப்பே வாவா, குணமிருக்கும் குலமகளே வாவா, கொண்டைய அறுத்து வைப்பே. எதுக்கு சொல்றேன்னா, மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாத ஊர் இருக்கா? வீடு இருக்கா? ஐயா எங்கேயாவது இருக்கா? மாமியார் நினைப்பாங்க, வாமகளே வாவன 6 மாசத்துல காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சப்ப தொடச்சிட்டு இருக்காங்க. மருமகா மட்டும் குலவிளக்கு கொடுத்து விளக்க கிழவி 6 மாசமா டைம் கொடுக்க 3 மாசத்துல வா போட்டா அவங்க பொட்டு வைக்கல. நான் சுப்பிரமணிய நாடாருக்கு மொபைல் தான் போறேன். உங்க அப்பா பேர் சுப்பிரமணியன். ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மகிழ்ச்சிங்கிறது என்ன இருந்ததுனா, என் கல்யாணத்துக்கு மாமனார் அப்படி எழுதாரு. ஆமா, நான் நினைச்சேன் உங்க பொண்ணு பிரிய போற கவலை இருக்கு, கவலையப்படாதீங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடாம நான் பாத்துக்கிட்டேன். அவர் படாம என் கையை தள்ளிட்டு சொன்னாரு. நான் அதை நினைச்சு அழலடா, அதை நினைச்சு அழல. இந்த பயில என்ன 25 வருஷமா அந்த பாடு பிடிச்சிச்சு. நாளையில இருந்து நீ சீரழிய போற, அதை நினைச்சு ஒன்னு நினைச்சு அழுதுன்னு சொன்னாருன்னா, அன்னைக்கு ஒரு நாள் என் பொண்டாட்டி மடியில படுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன். ஒரு வார்த்தை தான் கேட்டேங்க, ஏட்டி நான் செத்து போனா அழுவேன். உடனே கதறிட்டா. இன்னும் ஒரு பேச்சு தானே, நெருப்புன்னு சொன்னா வாய் வந்தா போயிரும், ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இப்படிலாம் பேசாதீங்க, நான் கதறி துடிச்சிட வேண்டாம். நான் அப்ப உடனே சொன்னேன், அப்படியா எங்களுக்கு கூட பாச மாட்டி எங்க கொஞ்சம் அழுது காட்டு அப்படின்னு, எங்க கொஞ்சம் நீங்க செத்து காட்டுங்க. இதுல எங்கேயாவது நிம்மதி இருக்குமாங்க? வாழ்க்கையில் இந்த குடும்பம் என்பது இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயுமே நிம்மதி இல்லைங்க. 5 சடையழகி 1000 கண்ணழகி, நின்னை முகத்தழகி, ஈடில்லா பேரழகி, உடுக்கை கையழகி, ஊர் போற்று வெளியழகி, 8 கரத்தழகி, ஏறிட்டு பார்ப்பாலோ என் தாயே மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சன்னிதானத்தை நம்ம பட்டிமன்றம் நடக்க, அதனால எங்களுக்கு பேமெண்டே வேண்டாம். அதான் சரி, இது எந்த கொரோனையை பதில் கடிச்சு மூளைய ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படியா 3 பேரும் பத்துறது. அதாவது பேமெண்ட் வேண்டாங்கிறதுனால
ஐயா தேங்காய் மூடிய குடிச்சு அனுப்பிச்சிடாதீங்க. அது ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. பேச்சுக்கு அந்த நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த வேலைக்காரி பிரச்சனையை. ஆமா. இந்த மாமியார் மருமகளும் சண்டை போடுறதுனால சில வீட்டுல வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிட்டா. நடக்கா இல்லையாமா? மாமியார் என்ன சொல்லுவோம், ஒண்ணு நான் இருக்கணுங்க, நான் பொண்டாட்டி இருக்கணும், இல்லன்னா அந்த குரங்கு இருக்கணும்பா. பொண்டாட்டி குரங்கா. அவ என்ன சொல்லுவா, ஒண்ணு நான் இருக்கணும், உங்க உண்மை இருக்கணும்பா. இவன் பார்த்தான், ஏமா நீனும் கிளம்பு, ஏட்டி நீனும் கிளம்பு, வேலைக்காரி மட்டும் இருக்கட்டும்ட்டான். சண்டை வந்துட்டா. இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வர்றது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. என்ன பிரச்சனைகள் இருக்குமா? இப்ப பேராசை. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நடக்கிற நடப்புகள் எல்லாம் பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. நான் என் பொண்டாட்டி பஜார் கூட்டு போனா கொடை பிடிச்சு கூட்டு போவேன். கொடை பிடிச்சா? ஆமா. அவ்வளவு பாசமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஜவுளி கடை வந்தா கொடை அந்த பக்கம் ஒரு திருப்பு, ஒரு நகைக்கடை வந்தா கொடை இந்த பக்கம் ஒரு திருப்பு, ரெண்டு கடையும் சேர்ந்து வந்து கொடையை போட்டு ஒரே அமுக்கு. நம்ம குதிரைக்கு சைடு மாறு ஆகாது சார். என்னம்மா எங்க வீட்டுக்காரன் அப்படியா கொடை பிடிச்சுதான் கூட்டு போவேன். என்ன பாசம் பாசம்னு நினைச்சிடாதீங்கக்கா, ஒரு மண்ணும் கிடையாது. இங்கிட்டு ஒரு சூப்பர் ஃபிகர் வந்தா கொடையை பிடிச்சி ஒரு அமுக்கு, இங்கிட்டு ஒரு டாஸ்மார்க் கடை ஏதாவது கொடை ஃபிகர் வந்தா அங்கிட்டு பிடிச்சி ஒரு அமுக்கு. உண்மையிலே என் வீட்டுக்காரலாம் காதலிக்கும் போதுக்கா கடைக்கன் பார்வை பட்டா போதும்னாரு. இப்ப எந்த கடமையும் உன் பார்வை படக்கூடாதுன்னு தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த எல்லோ கலர் புடவை உனக்கு சூப்பரா இருக்கும், எல்லோ கலர் புடவை எப்ப கட்டுவே எப்ப உடுத்துவே பாரு. இப்ப சாம்பார்ல எப்ப உப்ப போடுவேன், சனிய வாயில வைக்க ஆவலங்கிற. எவ்வளவு பாடு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கட்டினா ஒன்னதான் கட்டுவேன். இப்ப அருவாளோட தெரியாது, வெட்டினா ஒன்ன தாண்டி வெட்டுவேன். எங்க நிம்மதி இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப பேசுவான்னு எதிர்பார்ப்பான் காதலிட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப வாய மூடுவான்னு எதிர்பார்த்து. அப்படி சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி போன் எடுத்துட்டு சொல்லு 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 வெட்டியாச்சு சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்கிட்ட சொல்லு விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்புறம் போன் எடுத்தோம்னா ஆம்பளை பேச ஒரே வார்த்தை, ஒருவேளை தக்காளி தானே சனியை வை வாங்கிட்டு வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பைர்ட் கேஸ். நம்ம போன் பண்ணோம்னா எந்த பொண்டாட்டியாவது அலோன்னு கேட்கலாமா, எங்க இருக்கியம்பா, எங்க இருந்தா என்ன என்ன பாடுபட்டு சீரழிஞ்சிட்டு கிடக்கு. அது மைனா படத்துல வரும்ல, எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க. ஒரு ஆணுக்கு எப்ப வல்லரசா ஒரு ஆண் எப்ப சந்தோஷப்படுவான் தெரியுமா? எப்ப பெண்மகள் வந்து எப்ப வருவீங்கன்னு கேட்காம இருப்பீங்களோ அப்பதான் சந்தோஷப்படுவான். நீங்க சொல்றீங்க அதான் நிம்மதி. ஆடி தள்ளுபடின்னு ஒண்ணு முடிஞ்சு போச்சுமா. இப்ப தீபாவளி கொண்டாட்டம் திண்டாடிட்டு கிடக்கும். ஆடி தள்ளுபடினா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பொம்பளை பூரா ஆடிக்கிட்டு போவா, நாங்க தள்ளுபடியாகி கிடக்கும். அதுக்கு பேர் தான் ஆடி தள்ளுபடி. அவன் வேற விளம்பரம் கொடுப்பான், ஆடிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போவாங்க, ஓசிலியாமா தரம் ரோட்டு வரைக்கும் ஏசியை திறந்து வச்சிருக்கான். ஆலங்குளங்காரம்னா இப்ப திருநெல்வேலிக்கு வந்துட்டான் தெரியுமில்ல? எவ்வளவு ஏசியை திறந்து வச்சிருக்காங்க. என்ன பாடுகள் இருக்கீங்க அங்க பூரா பாருங்க. இந்த கொள்ள கோஷ்டி மாதிரி போறதுங்க இருந்து தொட்டு கொடுக்கறது பூரா 30,000 40,000. எங்களுக்கு 10 சேரை போட்டு வாசல்ல உட்கார வச்சிருக்கான். அங்க போய் நின்றுட்டு அந்த சேல்ஸ்மேன்ட்டையும் சண்டை போடுவான், எனக்கு கட்டப்பைத்தான். அவன் இப்ப எத்தனை குடும்பத்தை கொள்ளி வச்சாலும் தெரியலண்டு. அந்த கட்டப்பை இருந்த காலத்துல அது நடந்தது. அப்பமெல்லாம் அந்த கட்டப்பை இருந்த காலத்துல அவ்வளோத்தையும் உள்ள அள்ளி வச்சுட்டு எங்கிட்ட வாசல்ல ஒரு பாவம் போல உட்காந்துருக்கு. எங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்பான், என்ன எத்தான்னா மயங்கிட கூடாது ஆண்கள், செத்தான்னு அர்த்தம். எத்தான் எனக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், இவளுக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், நீங்க என்ன எடுக்கணும்? என்ன பிச்சை தான் எடுக்கணும். கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காசு போன இடம் தெரியல. அப்படி இருந்தாலும் நிம்மதி இருக்கா வீட்டுல? ஏமா நான் இங்க கேட்கமா, யார் வீட்டுல 200 சேலைக்கு குறைவா இருக்கா? கையை தூங்க பண்ணி கை தூக்குக்கா. யாராவது தூங்க பாப்போம். 200 புடவைக்கு கம்மியா யார்கிட்ட இருக்கு? கிடையாது. அது இருக்க இல்லையே பீரோல இருக்கணும். பீரோல மொத்தம் 4 அடுக்கு தானமா? 4 தட்டு இருக்கும். 3 தட்டுல என் பொண்டாட்டி சேலை தான் இருக்கு. நான் பீரோல திறந்தாண்டு வைங்க, பொத்து புத்துண்டா சேலதமா வந்து காலில் விடும். கொஞ்சம் சந்தோஷப்பட்டு விடுவேன். கெட்டின பொண்டாட்டி தான் காலில் விட மாட்டேக்கா. அவ கிட்டது சேலையாவது விடுது. எப்படிலாம் அவங்கள சந்தோஷப்பட வேண்டி இருக்கு பாரு. அப்புறம் 3 தட்டுல அவ சேலை, 4வது தட்டுல ஒரு 4 வேட்டி 4 பேண்ட் எனக்கு. மேல் தட்டுல என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரந்தாமா இருப்பா. மேல் தட்டுல அவ சேலை எடுக்கணும், என் வேட்டியில ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. வேட்டி எடுத்து பார்த்தா அவ கால் தடமா இருக்கு. எவ்வளவு பாடு இருக்கு. அவ்வளவு இருக்குல்லாமா. எடுத்து கட்டுனா உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம். கல்யாணத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. சேலை கட்டி உண்மையிலேயே நம்ம இன மக்கள் சான்றோர் மக்கள்லாம் எந்த குறையும் இல்லைங்க. ஆனா உண்மையிலேயே இந்த நைட்டின்னு உன்னை கண்டுபிடிச்சிருக்கான், அந்த பேரை தேடிட்டு. அதுக்கு பேர் என்னமா? நைட்டி. நைட்டி மட்டும் தானமா போடணும். நிறைய பாதவத்தி அங்க திருநெல்வேலியில உள்ளவங்க சொல்றேன். காலைட்டியும் அதான், மத்தியானட்டியும் அதான், சாயந்தரட்டியும் அதான், நைட்டியும் அதான்.
இந்த யானைக்கு பரதா தைச்சு போட்ட மாதிரி சிங்குடி சிங்குடி சிங்குடின்னு அடையுது. கழுத்தை விட்டு நான் காக்கோட்ட அரிசி உள்ள போட்டேன். நைட்டே போடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, துவச்சி போடுங்கம்மா. திருநெல்வேலியில் அதை மோந்து பார்த்து 2 எருவ மாடு செத்து போச்சுமா. புருஷன்லாம் இப்படி குடும்பம் நடத்தலாம் மகிழ்ச்சியான்னு கேட்க முடியாது. வேற இன்னொன்னு யதார்த்தமா சொல்லுவோமே, 100 ரூபாய்க்கு பிளவுஸ் விட்டு வாங்குறீங்க, 1000 ரூபாய்க்கு தைய கூலி குடிக்கலாமா நியாயமா? ஆமா, பூரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு இங்க இரு பரத பாடி எங்களுக்கு எல்லாம் 5000 7000 வந்துட்டு. அது ஸ்டோன் ஒர்க். ஆமா, ஸ்டோன்னா கல்லு எங்க வைப்போம்? காம்பவுண்ட் சவுத்துல வைப்போம். அதாவது பிளவுஸ்ல பின்னால வச்சிருக்கா. இவ என்னைக்கு பிளவுஸ்ல கல்ல வச்சாலும் எங்களுக்கு ஆம்பளைக்கு பூரா கிட்னில கல்லு வந்து கிடக்கண்ணாச்சு. எவ்வளவு பாடு இருக்கு அக்கா, கொஞ்சமாவது லாஜிக் இருக்குது. இவர் கிட்னி இருக்கிறதே 4 நூற்றாண்டா தேடி பார்க்கணும் ஸ்கேன் வச்சு. கிட்னில கல்லுக்கும் பிளவுஸ்ல கல்லுக்கும் எப்படி மேட்ச் ஆகும்? அது கொடுக்கிறதுக்கு துட்டு எங்ககிட்ட கொடுக்கும். அந்த உழைச்சு கிட்னி காலி ஆயிட்டுமா. நீங்க பேசி சட்னியான மாதிரி அந்த ஆண்கள் படுற பாடு குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு நிம்மதி குறைவு இருக்குன்னு சொல்றேன். இப்ப என்னமோ ஒரு மாடல், அது என்னமோ அந்த கயிறு மாதிரி கட்டி நம்ம வீட்டுல கொடி காய போடுவோம்ல ஐயா, துணிக்கு நாட்டு வாட்டுன்னுகிட்டு வந்து நின்றுட்டு ஏமா எவ்வளவு வேலைப்பாடு. அங்க என்னெல்லாமோ வேலைப்பாடு உங்க முதுவை நீங்க பார்க்க முடியுமா? அங்க பாத்தீங்க பெருமாள் படம்லாம், பெருமாள் சாமி படம்லாம் இருக்கு. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெருமாள் படத்தை போட்டு பிளவுஸ் தைச்சிருக்கு. ஒரு பையன் பஸ்ல ஏறனவோ அதை தொட்டு கும்பிட்டு நடக்கும். கேட்டா நான் சாமி கும்பிடுதேங்க. எங்கெல்லாம் என்ன வேலை பார்க்க வேண்டி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டதே. இப்படிப்பட்ட இந்த காலத்தில் எங்கெங்க கல்யாண வாழ்க்கை மகிழ்ச்சி, டிவிக்கு கொடுக்க மரியாதைய நீங்க புருஷனுக்கு கொடுக்கலாமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கம்மா. அம்பாள் ஆலயத்துல உட்கார்ந்துருக்கு, உண்மைதானே? விளம்பர இடைவேளன்னு ஒண்ணு இல்லைன்னா டிவியில எங்களுக்கு விளம்பர இடைவேளன்னு ஒண்ணு உடப்பை தான் புருஷமாருக்கு சோறாவது குடிக்க. அதுக்கு பேர் வெறும் விளம்பர இடைவேளை இல்ல, புருஷனுக்கு சோறு விளம்பர இடைவேளை. பட்டிமன்ற இடத்த மாத்தனாலும் ரோகிணி போட்டோ எடுக்க. புருஷனுக்கு குழம்பு விளம்பர இடைவேளை, புருஷனுக்கு கூட்டு விளம்பர இடைவேளை. இப்படி விளம்பர இடைவேளையில தான் புருஷனுக்கு சோறு தண்ணி கிடைக்குன்னா நான் விளம்பர இடைவேளை பார்த்தா உள்ள போவேன். ஆமா ஆமா, எதையாவது போடுமான்னு அன்னைக்கு அவசரமா 2 தோசையை சுட்டு கொண்டு போட்டிருந்தான். பிச்சு வாயில வைக்க தோசை கருப்பா இருக்கு. நம்ம தான் கருப்பு, தோசையும் கருப்பா அப்படின்னு என்ன ஏதுன்னு விசாரிச்சா என்ன பண்ணிருக்கா, டிவி பார்க்க அவசரத்துல தோசைக்கல்ல இப்படி வச்சு மாவு ஊத்த போல மாத்தி வச்சு ஊத்திட்டு வந்திருக்கு. என்ன பாடுங்க, ஒரு பெட்டி நிறைய முறுக்க வச்சுக்கிட்டு அம்மா பாப்பா கறக்கு முறுக்குன்னு அங்க டிவியோட முறுக்கும். அன்னைக்கு முறுக்கு காலியாயிருந்திருக்கு, பக்கத்துல இருந்து கொசுவத்தி தூக்கி தின்றுருக்கா. ஏன் கெட்ட நேரம் அப்ப பார்த்து நான் உள்ள போவானா, எந்த கடையில முறுக்கு வாங்கினி, முறுக்கு கசந்து கிடக்குங்க. நான் குனிஞ்சு பார்த்துட்டு, ஏன் பாவி நீ திங்கிறது முறுக்கு இல்ல கொசுவத்தி பாரு. இப்படி கொசுவத்திக்கு முறுக்குக்கு வித்தியாசம் தெரியாதவங்க குடும்பம் நடத்தும் போது எங்கள் வாழ்க்கை என்னங்க. அதான் அழகே கவிஞர் பாடினா, கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி? 2 மன்னம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். அப்படி நாங்க 2 மனசு வேணும்னு கேட்டுட்டு இருக்கமே. கடைசியா ஒரு செய்தியை சொல்றேம்மா, நீங்க எங்கேயாவது புருஷனை பெருமையா பேசிருக்கீங்களா? அப்பதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. என் புருஷனுக்கு ஆகுமா, என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காக ஆகுமான்னு பேசுறீங்களா? 4 பேர் சேர்ந்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் புருஷனை குறை சொல்றது. அன்னைக்கு எங்க வீட்டு முன்னால 4-5 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டா. முதல்ல ஆரம்பிச்சது என் பொண்டாட்டி தான். யார கட்டினாலும் சரி இந்த எஃப்எம்ல வேலை பார்க்க வேலை கட்டக்கூடாதுங்க, அப்படித்தான் மற்றவங்க கேட்டாங்க. பகல்ல பூரா எஃப்எம் டியூட்டி, நைட்டு பூரா பட்டிமன்றம், நல்லா வருமானம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிகழ்ச்சி முடிச்சிட்டு ராத்திரி 12-1 மணிக்கு வீட்டுக்கு வராது, உடனே ஆரம்பிச்சிட்டாரு. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன, மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம் நேயர்களே கூப்பிட்டு படுத்துறான். இவனை வச்சுக்கிட்டு நான் கழிச்சு நான் இன்னொருத்தி ஆரம்பிச்சா, உன் கதை பரவாயில்ல, நான் மெக்கானிக் மாப்பிளையை கட்டிட்டு கஷ்டப்படுறேன். அவரால் உனக்கு என்னமா பிரச்சனைன்னா, பகல்ல காருக்கு கீழே போய் வேலை பார்க்க ஞாபகத்துல வீட்டுக்கு வந்தானா ராத்திரி கட்டிலு கீழே போய் படுத்துக்கிட்டான். இவனை காலையில விளக்குமாறு வச்சு பெருக்கி தான் எடுக்க வேண்டி இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கட்டு காலில் உள்ள நட்டை கலத்தி விட்டுட்டா, நானும் என் பிள்ளையும் கீழே விழுந்து இடுப்புழும்பு முறிஞ்சு போச்சு. பிறகு ஜாக்கி போட்டு தூக்குறான் மேல கட்டலங்க. அடுத்த அளவுக்கு ஆரம்பிச்சா, நீங்க பரவாயில்ல, நான் அந்த கபடி விளையாட்டு வீரரை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். கபடி விளையாட்டுக்காரர்? ஆமா, கபடி விளையாட்டு வீரர். அவர் என்னம்மா அப்படின்னா, வேற ஒண்ணு இல்லக்கா, இவர் தினசரி ராத்திரி வெளியில இருந்து வரும்போது கபடி 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 தொட்டுட்டு வெளியே ஓடி போயிடுறான்.
இவனை தினசரி ராத்திரி நான் தேட வேண்டி இருக்குன்ட்டா. இன்னொருத்தி ஆரம்பிச்சா உங்க கதை பரவாயில்ல, அந்த வாத்தியார் மாப்பிள்ளையை கட்டிட்டு நான் சரி. அவரால் என்னம்மா பிரச்சனைனா பள்ளிக்கூடத்துல பாடம் எழுதல, ஹோம்ஒர்க் செய்யலாம், பேரோட பெஞ்சு மேல ஏத்தாரு. நான் சோத்துக்கு குழம்புக்கு உப்பு கொள்ளனா என்னையும் பெஞ்சு மேல ஏத்துக்காரு. இந்த வயசுல நான் பெஞ்சு மேல ஏறிக்கிட்டா நிக்க முடியுங்க. அடுத்த ஊற்றி ஆரம்பிச்ச உன் கதை பரவாயில்ல, நான் அந்த கண்டக்டர் மாப்பிள்ளையை கட்டிட்டு சரி. அவரால் உனக்கு என்னம்மா பிரச்சனைனா வேற ஒண்ணு இல்லக்கா, இவன் வேலைக்கு போனோம்னா வாசல் நின்று இப்ப டாட்டா போட விட மாட்டேக்கான். படியில நிக்காத உள்ளவோ, வாசல்ல நிக்காத உள்ளவோ, படியில நிக்காத உள்ள போகிறான். இவனுக்கு என்ன பண்ண பதில் சொல்லுன்னு இதே மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருந்து இந்த டிரைவிங் ஸ்கூல் நடத்தவர கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே போச்சுடி அப்படின்னு. டிரைவிங் ஸ்கூல் நடத்துறது கல்யாணம் பண்ணி என்னடி பிரச்சனை, அதெல்லாம் நல்ல கலெக்ஷன் வரும்லடி. கலெக்ஷன்லாம் வரும் தாண்டி செய்யும். ஆனா எப்ப பக்கத்துல போனாலும் 10 மீட்டர் இடைவெளி தேவை, 10 மீட்டர் இடைவெளி தேவைங்கிறாண்டி. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது, இன்னும் வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட இல்லடிங்க. இடைவெளி தேவை. இன்னொருத்தி ஆரம்பிச்சா உங்க கதெல்லாம் பரவாயில்ல, நான் இந்த தீயணைப்பு பட வீரரை கட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன்னா அவராலையும் பிரச்சனையான வேற ஒண்ணு இல்லக்கா. இந்த மனுஷனுக்கு விருப்பமா சாப்பிடுவாருன்னு சோறோ குழம்போ வைக்கணும்னு அடுப்பத்தான் பொத்த வைப்பேன். சிக்கன் ரொம்ப பிடிக்குன்னு எடுத்து போட்டு அடுப்பத்தான் பொத்த வைப்பேன். படார்னு தண்ணி ஊத்தி அணைச்சு கொடுத்தான் பாவிப்பேன். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்ட்டா அடுத்த ஊத்தி ஆரம்பிச்சாக்க உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த மைக் செட்டுக்காரனை கட்டிக்கிட்டு நான் ஜெயலலிதா. நம்ம மைக் செட் இல்ல, மாப்பிள்ள நல்ல சந்தோஷமா அவரு நம்ம ஊர்ல பழையங்குட்டையில மைக் செட்டுக்காரரால என்னவா பிரச்சனைனா அவன் கெட்டின பொண்டாட்டியை கையால தொடுவான். இந்த பய ஒரு டெஸ்டர் ஒண்ணு வச்சிருக்கான் கையில. என் கிட்ட வந்தாங்கன்னா சப்பளை வரலை சப்பளை பத்தலைங்க. நான் டிரான்ஸ்பார்மரா இவனுக்கு சப்பளை கொடுக்கணுக்கிட்ட அவ குறை சொல்லிட்டேன். அடுத்தால ஊற்றி ஆரம்பிச்சா ஏக்கா உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த அரசியல்வாதி மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். அவரால் என்னமா பிரச்சனைன்னா வேற ஒண்ணு இல்லக்கா, கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு நான் எங்க அத்தான்ட்ட போய் சந்தோஷமா எத்தான் நான் முழுகாம இருக்கேன்னு இந்த பாவி பேர் சொல்றான். இது எதிர்கட்சிக்காரர்களின் சதிங்க. நான் இவனுக்கு குழந்தை உண்டாயிருக்கேன், எதிர்கட்சிக்காரர்களின் சதியா. இப்படி கிடந்தாங்க கடைசியா இப்படி ஒவ்வொன்றாக குறை சொல்லுகிற கலாச்சாரம் இருக்கிறது. கல்யாண வாழ்க்கை நிம்மதி என்பது கிடையாதுங்க, அது ஒரு வட்டம் மாதிரி. நிறைய பேர் நம்ம யோசிக்கும், வெளியே இருக்கவங்க உள்ள வர நினைக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க வெளியே போக நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு நிம்மதியே கிடையாதுங்க. எல்லோரும் ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை சொல்லி திருமணத்திற்கு முன்பு இருந்த மகிழ்ச்சி பின்பு நிச்சயமாக இல்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி கூற வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சூப்பர் சூப்பர். ஜபா சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு